ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் லிஸ்ப் எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்புறம் சம் லிஸ்ப் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது என்று பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனி வர வீடியோஸில் லிஸ்ப்பை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பாப்அப் மெசேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுற பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் மெசேஜ் AutoCAD மூலமா நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கமெண்ட் பாரில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ALERT டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜ் சும்மா ஹாய் அப்படின்னு உங்கள் மெசேஜ் ஏதாவது இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஹாய் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸாகவே பார்க்க போகிறோம். அதுக்காக நான் சம் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னென்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலர்ட்டு என்ன மெசேஜ்னால், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AskTubby யூடியூப் சேனல். இதுதான் நான் மெசேஜ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பாப்அப் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் மெசேஜில் பாப்அப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெய்லி காலையில் உங்கள் சிஸ்டம் நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது வெல்கம் மெசேஜ் வேணும்னா இதை யூஸ் பண்ணி நம்ம பாப்அப் மெசேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் போக போக இந்த மாதிரி ஃபன்னியான விஷயம்லாம் சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் லைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம இன்புட் கொடுக்கணும்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்னோடய கமெண்ட் பார் கவனிச்சிங்கன்னா நான் இப்போ என்ன டைப் பண்ணுறேன்னு கிளியராக பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட் Q SET Q அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கேப் கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்தா அந்த லைன் பாயிண்ட்டு உங்களுக்கு வரணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைகிறதுக்கு 2 பாயிண்ட் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ற நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கேப் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல அகைன் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பாயிண்ட்டை இன்புட்டாக எடுக்க போகிறீங்க. ஸோ அதை நான் கெட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அகைன் என்னோடய ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட் ஒன்று, இந்த கெட் பாயிண்ட்க்கு ஒன்று. ஸோ நான் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் என்டர் பண்ணால் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த வேல்யூஸ் என்னோடய கசை தெரியுதுங்களா, இந்த வேல்யூ ஏவாக செட் ஆகிடும். ஸோ சேம் அதே நான் பிக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்க போகிறேன். பி நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பி இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஏக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிச்சு, பிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் வச்சு ஒரு லைன் வரைய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கமெண்ட் என்டர் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கமெண்டில் லைன் வரைய போகிறோம். ஸோ அதனால் லைன் ஸோ அந்த லைனில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா இன்புட்டாக ஏ பாயிண்ட் எடுக்க போகிறோம், பி பாயிண்ட் எடுக்க போகிறோம், அண்டு அந்த கமெண்ட்டை முடிக்க போகிறோம்.
இப்போ இதில் புரியுதுங்களா? நான் என்ன பண்ணேன், கமெண்ட்டு லைன் எடுக்க போகிறேன். அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஏவாக இருக்க போது, என் பாயிண்ட் பியாக இருக்க போகுது. அண்டு அந்த 2 கோலன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி போட்டால் அந்த கமெண்டை முடிக்கன்னு அர்த்தம். ஸோ அகைன் நான் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். ஸோ இப்போ என்ன ஸ்க்ரீனில் நடக்கும்னா, அந்த ஏ பாயிண்ட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா இன்புட்டு, அதுக்கும் பி பாயிண்ட் ஒரு இன்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு லைன் க்ரியேட் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த செட் கியூ ஏ பாயிண்ட் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து அது டயலாக் பாக்ஸில் வந்து கீழே ஒன்றுமே கேட்கல, நம்ம அது கேட்காமே நம்ம வந்து பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டயலாக் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா, அதுக்கு வந்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் செட் கியூனா செட் பண்ணுன்னு அர்த்தம். ஏ அண்ட் ஸ்பேஸ் விட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கெட் பாயிண்ட், அகைன் சேம் அந்த கெட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட் பாயிண்ட்டு கொடுத்துட்டு திருப்பி ஒரு கேப் விட்டுட்டு கோலன் கொடுத்துட்டு ஸ்லாஷ் எண்ணுக்கு என்ன அர்த்தம்னா நியூ லைன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு அந்த கமெண்ட் ஃபார்ம்ஸில் என்ன கேட்கணும், நீங்கள் என்ன வேணால் இங்கே டைப் பண்ணிக்கலாம். வேல்யூ கொடுங்க அப்படின்னு கூட தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம். நான் கிவ் மீ வேல்யூன்னு இங்கிலீஷில் கூட டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கே என்ன வேணுமோ அது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஹாய் த கேப்ஸில் டைப் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக. கிவ் இன்புட் வந்து ஸ்மாலில் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி டைப் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன என்டர் பண்ணணும் அதுதான் வருதுன்னு அது காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு அப்படி மாற்றி டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அது எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி டைப் பண்ணிக்கலாம். அகைன் கோலன் கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராக்கெட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ப்ராக்கெட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஸ்டின் கேட்குது பாருங்கள், ஹாய் தர் கிவ் இன்புட். ஹாய் தர் வந்து கேப்ஸில், ஹாய் தர் கிவ் கேப்ஸில், இன்புட் வந்து ஸ்மால். ஸோ இதுதான் காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மாற்றி டைப் பண்ணி காட்டினேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சால் தான் பேசிக் ஸ்ட்ராங்காகனா உங்களுக்கு போக போகிற பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் பேசிக் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எங்கே வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய பாயிண்ட்டை வந்து அகைன் இங்கே வந்து நான் வந்து ஏ பாயிண்ட்டை திருப்பியும் மறுபடியும் நான் இங்கே செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு செட் பண்ணோன்னே அதோட கோஆர்டினேட்ஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய பி பாயிண்ட்டை வந்து அதே செட் கியூ பி கெட் பாயிண்ட்டு ஹாய் தர் கிவ் இன்புட் அதே தான். ஸோ வச்சுட்டு நான் இன்னொரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஹாய் தர் கிவ் இன்புட் அப்படின்னு கேட்குது. ஸோ என்னோடய பி பாயிண்ட் வந்து நான் எங்கே செட் பண்ண போகிறேன்னா இங்கே வெர்டிக்கலாக செட் பண்ணுறேன். அகைன் திருப்பியும் வந்து நான் இந்த இடத்துல திருப்பியும் வந்து என்னோடய சி பாயிண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள், அதாவது ஒரு லைன் வரைகிறதுக்கு மினிமம் 2 பாயிண்ட்ஸ் தேவை, மேக்ஸிமம் n நம்பர்ஸ் ஆஃப் பாயிண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வந்து சி பாயிண்ட்டில் வந்து அகைன் நான் கொடுக்குறேன். ஸோ அகைன் என்ன சியோட பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன வந்துச்சுன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான் சேம் கமாண்ட் கோலன் லைன் கோலன் ஸ்பேஸ் ஏ ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் சி கொடுத்துட்டு நான் இந்த கமாண்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா,
நம்ம ஏ பாயிண்ட் வந்து இங்கே செட் பண்ணோம், பி பாயிண்ட் வந்து மேலே செட் பண்ணோம், சி பாயிண்ட் வந்து அதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம். ஸோ இது 3 சேர்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்து லிஸ்பில் வந்து பேசிக் ஒரு லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், வாங்க சேர்ந்து கற்றுப்போம். தேங்க்யூ. டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.